அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு உண்டாயிற்று. அந்த வார்த்தை சொன்னது, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அதை பின்தொடருங்கள், அதை பிடித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும். எனவே தாவீது நெருக்கத்தின் வேளையிலே எங்கேயோ போய் முறையிடவில்லை, மாறாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தாவீது ஜெபித்ததை பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8 சொல்லும் பொழுது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் காலவேளை நம்மோடு பேசுவாராக. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது இழந்த காரியங்கள் 1, 2 அல்ல, அநேக காரியங்களை தாவீது இந்த இடத்துல இழந்தார். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த நாளில் சகோதரா சகோதரியே, அன்பு சகோதரனே சகோதரே, இந்த நாளில் எத்தனையோ காரியங்கள் நீங்க இழந்திருக்கலாம், பல மேன்மைகளை இழந்திருக்கலாம். ஆனால் வசனம் வார்த்தை சொல்கிறது, தாவீது சகலத்தை திருப்பிக் கொண்டது போல இந்த நாளில் நீங்களும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதுக்குள்ள தேவன் இருந்து கிரியை செய்தது போல இந்த நாளில் உங்களுக்குள்ளும் தேவன் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, தாவீதும் அவனோடு இருந்த மனிதர்களும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வருகிறார்கள். 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வரும்பொழுது, இப்பொழுது சிக்லாக் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது. இப்பொழுது சிக்லாக்குடைய காரியத்தை பார்க்கும் பொழுது சிக்லாக் கொள்ளடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை சில அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அக்கினி பரீட்சை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கலங்காதிருங்கள், சிக்லாக்கிலிருந்து கர்த்தர் தாவீதை விடுவித்தார். எத்தனையோ சிக்கல்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்தது. அந்த சிக்கல்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை தாவீதுக்கு கர்த்தர் தந்தார். இப்பொழுது சிக்லாக்கில் தாவீது ஒரு சில சிக்கலை சந்தித்தார். அந்த சிக்கலிலிருந்தும் தேவன் தாவீதை வெளியே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளில் பல சிக்கல்களிலிருந்தும் தேவன் நம்மை வெளியே கொண்டு வருவார். பல சிக்கல்களிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் தேவன் நிச்சயமாய் நம்மை வெளியே கொண்டு வருவார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்ததான சில காரியத்தை பார்க்கும் பொழுது, தாவீதுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜா சவுல் எழும்பியிருந்தார். எப்படியாவது தாவீதுடைய பிராணனை வாங்க தேட வேண்டும், தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டதுனால இப்பொழுது தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக இல்லை. தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியே, அதாவது பெலிஸ்தீருடைய பார்டர்ல வசிக்கிறார். பெலிஸ்தீருடைய ராஜாவுக்கு போக்குவரத்துமாக அங்கு ஒரு நட்பு அடிப்படையிலே வாழ்கிறத பார்க்கிறோம். அப்பொழுது பார்க்கும்பொழுது பெலிஸ்தீர் குடியிருப்புக்கு தள்ளி பெலிஸ்தீர் பட்டணத்தில் இந்த பார்டர்ல, இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தீர் பார்டர்ல சிக்லாக் இருக்கிறது. அந்த சிக்லாக்ல இப்போ தாவீதோடு இருந்த 600 பேரும் 600 குடும்பத்தாரும் அங்கு வசித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் பார்க்கும் பொழுது பெலிஸ்தீருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் உண்டாகுது. அந்த யுத்தத்தில் பெலிஸ்தீர்கள் இஸ்ரவேலை மேற்கொள்ள போகிறார்கள். ஆனால் தாவீதுக்கு உடன் வர வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இப்பொழுது உன்னுடைய குடியிருப்பை தேடிப்போ என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது தாவீது தன்னுடைய சிக்லாக்கு வருகிறார். தன்னுடைய குடியிருப்புக்கு நேராக வரும் பொழுது அமலேக்கியர்கள் தாவீதுடைய சொத்தை சூறையாடினார்கள். அமலேக்கியர்கள் தாவீதுடைய காரியங்களை, நன்மைகளை கெடுத்து போட்டார்கள். இந்த காலவேளையில பல அமலேக்கியர்கள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுவார்கள், குறுக்கிட்டு கொண்டே இருப்பார்கள். யார் இந்த அமலேக்கியர்கள் அப்படின்னா, யாத்ரா புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். யாத்ரா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8 - 16 வரைக்கும் வாசிக்கிறோம். ரவி தீமிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த அமலேக்கியர் கூடினார்கள். அமலேக்கியர் என்பது மாம்சத்தை குறிக்கிறது. அமலேக்கியர் என்பது மாம்சத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் என்பது ஆவிக்குரிய மனிதனை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரம் அமலேக்கியர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். ஆமா, தேவனுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். இப்ப அமலேக்கியர்கள் தேவனுக்கு விரோதமாக மோசே சொல்லும் பொழுது, தலைமுறையாக அமலேக்கியருக்கும் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கும் யுத்தம் உண்டாகி கொண்டிருக்கும். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அமலேக்கியருடைய கை இருந்ததுனால தலைமுறை யுத்தம் உண்டாகும் என்று ஒரு பதிவை செய்கிறார். இப்ப அதுல வாசிக்கும் பொழுது, யாத்ரா புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவா அமலேக்கியரை முறியடித்ததை பார்க்கிறோம். இப்ப இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் உண்டாகும் பொழுது கர்த்தர் அமலேக்கியரை சங்கரித்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த அமலேக்கியர் யார் என்று சொல்லும் பொழுது, ஆதியாகமம் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 12 சொல்லும் பொழுது, அது ஏசாவுடைய பேரனாக இருக்கிற ஏசா, யாக்கோபு ஏசா வழி மரபினர் பேரன். இப்ப பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே எழும்பினார்கள். இந்த காலவேளையில நமக்கு விரோதமாய் அநேக அமலேக்கியர் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். அது வேலை பார்க்கிற ஸ்தலமாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். யாரோ ஒரு அமலேக்கியர் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். ஏன் எழும்புறான்னு தெரியாது, எதற்கு அவை எழும்புறான் அவனுக்கே தெரியாது. இந்த காலவேளையில அதே போல தாவீதுக்கு விரோதமாய் அமலேக்கிய கூட்டம் எழும்பினது. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு ஜெயத்தை தந்தார். இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை தர உங்களை அழைத்திருக்கிறார். அமலேக்கியருக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் இருக்கிறது, பயப்படாதிருங்கள். அமலேக்கியருக்கு விரோதமாக மோசே கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அமலேக்கியர் தோற்கடிக்கப்பட்டார்கள். யாத்திரை 17 வாசிக்கிறோம்.
அமலேக்கியர் தோற்கடிக்கப்பட்டார்கள். மோசே கரங்களை உயர்த்தும் பொழுது, இந்த காலவெளியில கரங்களை உயர்த்தும் பொழுது, கரங்கள் என்பது சரண்டரை குறிக்குது. தேவனே நீரே என் வாழ்க்கையில் பொறுப்பாக இருக்கிறீர், தேவனே நீரே என் வாழ்க்கை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்று கரங்களை உயர்த்தும் பொழுது அமலேக்கியர் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஆனால் சோர்ந்து போய் நாம் காணப்படும் பொழுது இப்போ இஸ்ரவேல் அல்ல, அமலேக்கியர் ஜெயிக்கிறார்கள். எனவே இந்த காலவெளியில அமலேக்கியர் ஜெயிப்பதற்கு அழைக்கப்படவில்லை, நீங்கள் தான் ஜெயிக்க அழைக்கப்பட்டீர்கள். இப்போ அமலேக்கியரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஏசா வழி மரபினர் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் கானானுக்கு போக விடாதபடி தடை செய்த ஒரு கூட்டம் தான் அமலேக்கியர் கூட்டம். அது மாத்திரமல்ல, எஸ்தர் புத்தகத்தில் வரக்கூடிய ஆமான் தான் அமலேக்கியனாக இருக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் பாபிலோன் ஒரு அந்திகிறிஸ்து வழி மரபு யார் வரப்போறாங்க? அமலேக்கியர் தான் வரப்போறாங்க. இப்போ பார்க்கும்போது இந்த அமலேக்கியரை முற்றிலும் அழித்து போடுவதற்காக சவுலுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கத்த கொடுத்திருந்தார். அமலேக்கியரை அழித்து போட வேண்டும், அவருடைய சொத்துக்கள் அழித்து போட வேண்டும் சொன்னார். ஆனால் சவுல் அதை பார்த்தா கொஞ்சம் விட்டுட்டான். ஆமாம், பல பொருட்களை கொள்ளையடித்து விட்டு அதை உயிரோடு காப்பாற்றினார்கள். அமலேக்கியரை முறியடிக்காமல் இருந்ததுனால அமலேக்கியுடைய கரங்களிலே மடிந்து போனார். அப்போ பெலிஸ்தியருக்கும் சவுலுக்கும் இஸ்ரவேலுக்கு யுத்தம் உண்டாகும் பொழுது பெலிஸ்தியர் சவுலை காயப்படுத்தினார்கள். இப்போ சவுலுக்கு அப்படியும் உயிர் போகல. மறுபடியும் ஏன்னா சவுல் பலசாலியாக இருக்கிறார். இப்போ ஒரு பட்டயத்தை வச்சு அதில் மேலே விழுந்தும் சவுலுக்கு உயிர் போகவில்லை. மாறாக அதுக்கப்புறம் அந்த வழியில் வரக்கூடிய ஒரு அமலேக்கியன் பிள்ளையாண்டனை வச்சு என்னை குத்தி போட்டு அப்படின்னா இந்த கால வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் சில அமலேக்கியர் இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதை அழித்து போட வேண்டும் என்று சொன்னால் அழித்து போட வேண்டும், அந்த பொருளை இச்சிக்க கூடாது. இப்போ அந்த அமலேக்கியனுக்கு என்ன தைரியம் இருக்குன்னா, சவுலை கொன்னுட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டுட்டு தாவீதுட்டு வந்தே சொல்றதை பார்க்குறோம். தாவீது சொன்னா தாவீது சந்தோஷப்படுவான்னு நினைச்சான். ஆனால் தாவீது சொல்லும்போது தாவீது அவருடைய படையாளை வைத்து கொண்டுபடுறதை பார்க்குறோம். இதுதான் அமலேக்கியருடைய காரியங்கள். இப்போது அமலேக்கியர்கள் ஸ்தோத்திரம் பெலிஸ்திய தேசம் யுத்தத்துக்கு போனவங்களால பெலிஸ்திய தேசத்தையும் சில காரியத்தை கொள்ளையடித்ததில் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டரித்து அதிலிருந்து சிறியவர்கள் பெரியவர்களையும் சிறைபிடித்தார்கள். ஒருவரையும் கொன்று போடவில்லை. இந்த கால வேளையில் ஒருவரையும் கொன்று போடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சில நேரம் சிறைபிடித்து போனார்கள். பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்டது ஆனால் கொன்று போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. இந்த கால வேளையில் நம்முடைய காரியங்கள் சில நேரம் கொள்ளையடிக்கப்பட்டு போயிருக்கலாம், ஆனால் கொன்று போட தேவன் அனுமதிக்கவில்லை. இந்த நாளில் சோதனை நிச்சயமாய் சிறைபிடிக்கப்பட்டவர்களை நீங்கள் மீட்பீர்கள். சிறைப்பிடிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் மீட்க முடியும். அந்த சில நேரம் அந்த பலவீனம் என்கிற அமலேக்கியர்கள், பாவம் என்கிற அமலேக்கியர்கள், பாவம் மனுஷன் என்கிற அமலேக்கியர்கள், இந்த அமலேக்கியர்கள் மாம்சம் என்கிற அமலேக்கியர்கள்லாம் நம்ம காலி பண்ணணும். நமக்குள்ள அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல், அந்த உள்ளான மனுஷன் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல். அந்த உள்ளான மனுஷனுக்குள் ஆகிய வேதத்தை கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும், அந்த வார்த்தை பரிபூர்ணப்பட விட்டு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கொடுக்கும்போது அமலேக்கியர்கள் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார்கள். அதை பார்க்கும்பொழுது இப்பொழுது தாவீது பெலிஸ்தியரை விட்டு மூன்றாம் நாளுகளை சிக்லாக்கு வருகிறார். சிக்லாக்கில் வரும்பொழுது அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதோ, உங்கள் குடும்பங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது போல இருக்கிறதோ, கவலை கொள்ளாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். தைரியமாக இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு காரியங்கள், கடன் பிரச்சனை உங்களை வாட்டி வதக்குகிறதோ, தற்கொலை ஆவிகள் உங்களை நெருக்குகிறதோ, கவலை கொள்ள வேண்டாம். இந்த கால வேளையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சிக்லாக்கிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். சிக்லாக்கிலே அந்த இழக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை மறுபடியும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். அதான் தாவீது கர்த்தர் செய்தாரு, பதிவு செய்கிறார். இப்போ பார்க்கும் பொழுது அதில் வாசிக்கும் பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும் போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தில் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீதோடு இருந்தவர்கள், கடன்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள் அல்லது அப்புறப்படுத்தப்பட்டவர்கள், சவுலால் வேட்டையாடப்பட்டவர்கள், ஒரு 600 பேர் தாவீதோடு இருந்தார்கள். இப்பொழுது 600 பேருடைய குடும்பங்கள் அந்த இடத்துல தாவீது 2 மனைவி இழந்தார். இப்போது 600 பேருடைய குடும்பத்தையும் அமலேக்கியர்கள் அவருடைய சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பிடிச்சி போயிட்டாங்க. அப்போ 600 பேர்னா ஒரு நம்ம ஒரு 5000 பேர் 6000 பேர் வச்சுக்கலாம். அப்போ அதோட எத்தனை பேர் இந்த சிக்லாக்கில் இருந்தாங்க தெரியாது. இப்போ பல சொத்துக்கள் சிக்லாக்கில் விட்டு சிக்லாக்கை கொள்ளடிக்கப்பட்டது. மற்ற ஊரில் கொள்ளடிச்சாங்க, ஆனால் இங்கே ஆள் இல்லைன்னொன்னே சிக்லாக்கை சுட்டரித்து போட்டார்கள். இந்த நாளில் சுட்டரிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை மறுபடியும் கர்த்தர் உருவாக்குங்க. அவர் உண்டாக்கி தர முடியும். அவரால் எல்லா சகலத்தையும் அவர் செய்ய முடியும். இப்போ சொல்லும் பொழுது தாவீது மேலே கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். தாவீதோடு உடன் இருந்தவர்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை சில நேரம் தோற்று போவதை போல் இருக்கும் பொழுது உங்களோடு இருக்கிறவர்களை காயப்படுத்துவார்கள்.
உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களை குற்றப்படுத்துவார்கள். கலங்காதிருங்கள். தாவீது எதிர்த்து பேசல, பல நேரம் தாவீது எதிர்த்து பேசல, பல நேரம் தாவீது கத்தட்ட முறையிட்டதை பார்க்குறோம். இப்போ அந்த 600 பேரை தாவீது ஒரு கத்தியை உருவானா 5000 பேர் 10,000 பேர் கொன்றுவான். அப்படிப்பட்ட பலசாலி. இப்போ இந்த 600 பேரை தாவீது ஈஸியாக முறியடிக்க முடியும். ஆனால் அந்த அவங்களுடைய கருத்தை புரிந்து கொண்டு அவங்களை மறுபடியும் தாவீது காயப்படுத்தவில்லை. அதான் மெச்சூரிட்டி. இந்த காலவரையில் காயப்படுத்தினவர்களை காயப்படுத்தக்கூடாது. நம்ம காயப்படுத்தினவர்களை காயப்படுத்துறது மெச்சூரிட்டி அல்ல. அது கிறிஸ்துவின் தன்மை அல்ல. கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பார்க்கும் பொழுது தேவனாய் கர்த்தருக்குள்ளாக தாவீது தன்னை திடப்படுத்தினான். உங்களை அழுத்தக்கூடிய காரியங்களிலிருந்து உங்களை திடப்படுத்துங்கள். உங்களை அழுத்தக்கூடிய அந்த காரியங்களிலிருந்து தாவீது தன்னை தேவனாய் கர்த்தருக்குள் திடப்படுத்தியது போல நீங்கள் கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்துங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லி பிலிப்பியர் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சொல்வது போல தாவீது இந்த இடத்துல தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்துவது என்றால் வார்த்தையை கொடுப்பது. வார்த்தை வசனத்தை கொடுப்பது. கர்த்தரனை அழிய விட மாட்டார், கர்த்தரனை பாதுகாப்பா, கர்த்தர் நிச்சயமா என்னை நடத்துவார் என்று சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்து இப்ப உள்ளான மனுஷனை ஸ்ட்ரென்த் பண்றது. இப்போ பார்க்கும்போது அவர்கள் பலன் போகும் மட்டும் அழுதார்கள் போட்டிருக்கு. 1 சாமுவேல் 30:4 சொல்லும் பொழுது அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்கள் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பலன் போகும் மட்டும். ஆண்கள் அழுகிறது. ஆண்கள் அழுகிறது வருத்தத்துக்குரியதுதான். ரொம்ப பெண்கள் ஈஸியாக அழுதுருவாங்க. ஆண்கள் ஒரு அழுகையை மறைத்து வைப்பார்கள் அந்த எமோஷன்ல. இப்ப இவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள் என்றால் அந்த சம்பவத்தை உங்க கண்களுக்கு முன்பாய் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது குடிசையில் தீப்பிடித்துக் கொண்டு எரிகிறது. பிரச்சனை போராட்டங்கள் பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ப்ராப்பர்ட்டி அத்தனை வருஷம் சம்பாதித்த உடைமைகள் தீக்கரையாக்கப்பட்டன. இப்பொழுது ஆண்கள் அந்த இடத்துல தாவீதோடு இருந்தவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கீங்களா? என் வாழ்க்கை டெவலப்மெண்ட் ஆகவில்லை என்று சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வளர்ச்சி அடையவில்லை என்று சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஏதோ காரியங்கள் இன்னும் ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்து இன்னொரு இடத்துல மாட்டிக்கிறேன்னு சொல்லி சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறார். பைசலால் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வனாந்தரத்தில் ஆகார் என்கிற அந்த பெண்மணியுடைய சத்தத்தை கேட்டு தேவன் உதவி செய்தது போல இந்த காலை வேளையில உங்கள் சத்தத்தை கேட்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் சத்தத்தை கேட்கிறார். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். அழுத உடனே தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டதை பார்க்கிறோம். அழுதுட்டு அப்படியே போகல. மற்றவர்கள் அழுதுட்டு போனாங்க. தாவீது மறுபடியும் இந்த வேர்ட் ஆஃப் காடுக்குள்ள மறுபடியும் இறை வார்த்தைக்குள்ளாக வந்ததினால கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்துக் கொள்வாய், சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை பார்க்கிறோம். இந்த காலவெளியில இழந்து போச்சேன்னு அழுதுட்டு அப்படியே போயிடாதீங்க. மறுபடியும் கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்துங்கள். பைசலால் இப்ப சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 30:7 தாவீதும் அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரை நோக்கி ஏபோத்தை இடத்தில் கொண்டு வா என்றார். அபியாத்தை ஏபோத்தை தவணத்தை கொண்டு வரும்போது ஏபோத்து மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். பைசலால் இந்த ஏபோத்துங்கிறது ஒரு கல். ஆண்டவர் நோவா சொல்லும்போது அதுல சைனிங் உண்டாகும். இப்ப பார்க்கும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையில பேசுறாரு. முதல்ல அடையாளத்தை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வார்த்தை பேசுறாரு. பின்தொடருங்க. ப்ராப்பசி வருது, பின்தொடர். இந்த நாளில் கர்த்தர் இந்த காலையில் ப்ராப்பசி வருது உங்களுக்கு, அதை பின்தொடருங்கள். எவ்வளோ நேரம் ஜெபத்தை பண்ணிட்டு ஜெபத்தை விட்டுட்டியோ அதை பின்தொடர். எவ்வளோ நேரம் வேதத்தை வாசித்து மறுபடியும் வேதத்தை நிப்பாட்டிட்டியோ அதை பின்தொடர். எவ்வளோ நேரம் பாஸ்டிங் போட்டு பாஸ்டிங் நிறுத்திட்டியோ அதை பின்தொடர். எவ்வளோ நேரம் இரவு ஜெபத்தை ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் நிப்பாட்டிட்டியோ அதை பின்தொடர். மறுபடியும் அதை பின்தொடர். அதை பிடிச்சுக்கொள்ள முடியும். பிடிச்சுக்கொள்ள முடியும். இப்ப பார்க்கும்போது பின்தொடர் என்று வார்த்தை வந்த உடனே 600 பேரும் எங்க போறாங்கன்னா பின்தொடர்வதற்காக போகிறார்கள். ஆனால் 600 பேர்ல 200 பேர் பெசோர் அந்த ஆற்றை கடக்க முடியவில்லை. ஆற்றை கடக்க முடியல. அவர்கள் விடாய்த்து போனார்கள். ஏன்னா பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். அழுத உடனே பலன் இல்லாமல் போயிட்டு இப்பொழுது பார்க்கும் பொழுது விடாய்த்து போனார். இந்த காலை வேளையில நீங்கள் அழுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விட்டுறாதீங்க. தேவன் உங்களுக்குள்ள மகிமையாய் இறங்கி வேலை செய்வதை விட்டு விடாதீர்கள். இப்ப அவர்கள் சோர்ந்து போனார்கள், விடாய்த்து போனார்கள். உன்னை 200 பேர் பெசோருங்க ஆற்றை கடக்க முடியல. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது எங்க போறாங்க அப்படின்னா இப்ப 400 பேராக எங்க போகிறார்கள்? அமலேக்கியருக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையில உங்களோடு ஓடினவர்கள்
உங்களோடு ஸ்தோத்திரம் பயணப்பட்டவர்கள் ஒருவேளை அவர்கள் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கலாம். எனவே சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை உங்களோடு பயணித்தவர்கள் நின்று போனாலும் கவலை கொள்ளாதிருங்கள். வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே என்னோடு பயணித்தவர்கள் நின்று விட்டார்கள். என்னோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் பின்வாங்கி போனார்கள். என்னோடு ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள் பின்வாங்கி போனார்கள். எனவே நானும் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, உனக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ மறுபடியும் சோர்ந்து போக வேண்டாம். பெற்றோர்கள் ஆற்றாண்டிலே சோர்ந்து போனார்கள். ஆனால் மறுபடியும் அந்த 400 பேர் எங்க போறாங்கன்னா அமலேக்கர் எப்படியாவது பின்தொடர வேண்டும் என்று போனார்கள். ஆனால் திசை தெரியல, அவன் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா வனாந்தரம், அது வனாந்தரத்தில் ஆமா ரூட்டை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் மிடில் ஈஸ்ட் ஏரியா நடக்கக்கூடிய சம்பவம். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மிடில் ஈஸ்ட் சம்பவம் ஒரே வனாந்தரம் பாலைவனத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். அப்போது கர்த்தர் அங்கே ஒருத்தனை வியாதி உள்ளவனை அங்கே கர்த்தர் காண்பிக்கிறார். பைசலால் ஆமாம் வியாதி உள்ள ஒரு மனிதனை பார்க்கிறார். இப்போ யாரான்னா நீ யாரான்னு விசாரிக்கிறான். ஆமாம் 30ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் எகிப்து பிள்ளையாண்டான், எகிப்து வேலைக்காரன். ஆமாம் அமலேக்கு என்ற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் சிக்லாக்கிலே கொள்ளையடித்தோம், காலேப் ஏரியாவில் கொள்ளையடித்தோம், யூதா தேசத்தில் கொள்ளையடித்தோம், பெலிஸ்தீனர் தெரிய கொள்ளையடித்தோம், எல்லாம் கொள்ளையடித்தோம், ரைட்டு தான். ஆனால் சிக்லாக்கை மட்டும் சுட்டரித்து போட்டோம். இந்த நாளில் பிசாசுக்கு என்ன கோபம் அப்படின்னா, ஆமாம் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறான். ஆனால் சிக்லாக்கில் வரும்பொழுது தாவீதை சுட்டரிக்க வேண்டும் என்று பிசாசுகள் விரும்புகிறது. இந்த நாளில் உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதுனால, உங்கள் மேலே தேவனுடைய திட்டம் இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட அப்பப்போ மோதிக்கிட்டே இருக்கான். ஆமாம் மற்றவங்கள்ட்ட சும்மா மோதுறான். உங்கள்கிட்ட வெயிட்டாக மோதுற காரணம் என்னென்னா, உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதங்கள் வெயிட்டாக இருக்கிறது, உங்களுக்குள்ள வாக்கு தத்தங்கள் பெருசாக இருக்குது. அதனால தான் அமலேக்கியர்கள் மோதுகிறார்கள். ஆமாம் அமலேக்கியர் எங்கே பல இடத்துல மோத மாட்டான். அமலேக்கியம் வரக்கூடிய சம்பவமே சில இடங்களில் தான் வருகிறது. ஏனென்றால் ஆமாம் இது நாடோடி குழுக்கள், இவங்கெல்லாம் கொள்ளையடிப்பான் போயிடுவான். இவங்களுக்கு சொந்த நாடு கிடையாது, கொள்ளையடிப்பான் போயிடுவான். இப்போ பார்க்கும்பொழுது தன்னோடு வேலை செய்தவனை கூட கைவிட்டுட்டான். வியாதி வந்தபோது அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போகும்போது அப்போ தாவீது அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் திராட்சை, அந்த திராட்சை உலக திராட்சைகளை கொடுத்து பேரிச்சம்பழங்களை கொடுத்து அவனை காப்பாற்றி மறுபடியும் சொல்லும் பொழுது, நாங்கள் இதை கொள்ளையடித்தோம் சொல்லும் பொழுது என்ன அந்த தண்டிடத்தில் அந்த படைகள்கிட்ட கொண்டு போவாயாக கேட்கும் பொழுது, என் எஜமான்ட்ட ஒப்பு கொடுக்கூடாதியா, என்னை குணமாக்கிட்டேன், இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், நான் எகிப்துக்கே போகிறேன், என்னை குணமாக்கிட்டு நான் மறுபடியும் அமலேக்கியன்ட்ட வேலை பார்க்க முடியாது. அது எனக்கு சத்தியம் சொல், எனக்கு உண்மையை சொல், நான் அங்கே என்னை விட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு, நான் அவனை கொண்டு போகிறேன்னு சொல்லும் பொழுது தாவீது ஆணையிட்டான். இப்பொழுது அவனை அங்கே கொண்டு போகிறத பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். எனவே அதில் பார்க்கும் பொழுது எந்த அமலேக்கியர் படை வந்து கொள்ளையடித்ததோ அதே அமலேக்கியர் படையில் ஒருவனை வைத்து தான் கர்த்தர் அந்த ரூட்டை கொண்டு போகிறார். ஆமாம் எதெல்லாம் உங்களை தட்டி பறித்தானோ, எவனெல்லாம் உங்கள் வாய்ப்பை தட்டி பறித்தானோ, எவனெல்லாம் உங்கள் வாய்ப்பை தட்டி பறித்தாலோ, எவனெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலோ, அவள் மூலமாக அந்த இடத்துல ஒரு ரூட்டை வச்சு அவர் ஆமாம் அழகாக ஸ்கெட்சை போட்டு கொண்டு போவார். கூகுள் மேப் என்னையா மேப்பு, அவர் அழகாக அவங்களை மேப்பை போட்டு கொண்டு போவார். இங்கே பார்க்கும் பொழுது யார் கொள்ளையடித்தார்களோ அமெரிக்கர் கூட இருந்த அந்த எகிப்திய வேலைக்காரன் எவன் மூலமாய் சிக்கலாக சுட்டரிக்கப்பட்டதோ அவன் மூலமாகவே இப்போது அமெரிக்கர்கிட்ட அந்த அடுத்த நகர்வு தொடங்கப்படுவதை பார்க்குறோம். இந்த நாளில் அடுத்த நகர்வை குறித்து அடுத்த நகர்வை குறித்து பயப்படாதீங்க. அடுத்த நகர்வு எப்படி இருக்குமோ, அடுத்த நகர்வு என்னமா இருக்குமோ கவலை கொள்ளாதீர்கள். அடுத்த நகர்வை அப்பன் இயேசு பார்த்துக்கொள்வார். அடுத்த நகர்வை பரமன் பார்த்துக்கொள்வார், பரம்பொருள் பார்த்துக்கொள்வார். எனவே கவலை கொள்ள வேண்டாம். இப்போ பார்க்கும் பொழுது இவங்க ஒரு பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க. பெரிய கொள்ளையடிச்சிட்டாங்க சிக்லாக்கில். தாவீது வைத்திருந்த பொருட்கள் ஏராளம். இப்போ மற்ற எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து ஆடி பாடி கொண்டிருந்ததை பார்க்குறோம். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதில் பார்க்கும் பொழுது 30ஆம் அதிகாரத்தில் இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது 30:16 அவர் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்திய தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையடித்து வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். இப்போ பார்க்கும்போது ஒரு பாட்டி வைக்கிறாய், ஆடல் பாடல் மதுபானங்கள். ஒரு பாட்டி கொண்டாடிட்டு இருக்கான். இந்த காலை வேளையில் நமக்கு விரோதமாக எளிமையாக சில பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்கலாம். பார்ட்டியை பார்த்து பயந்துடாதா? இல்லை, பார்ட்டிக்கு அப்புறம் அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. சூப்பரில் கொண்டாட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு திண்டாட்டம். கொண்டாட்டத்தின் முடிவு அவன் வாழ்க்கையில் டெத்தை கொடுக்குற. எனவே நீ சோர்ந்து போகாத. என் எதிராளிகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், என்னிடத்திலிருந்து கொள்ளையடித்ததை கொண்டு அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். பயப்படாத, அது மறுபடியும் அவளை தாண்டி உன்னிடத்தில் வரும் என்று கர்த்தர் காலைவெளியில் தீர்க்க தரிசனமாக ப்ராப்பசியாக ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ சொல்லும் பொழுது இப்போ அவர்களை தாவீது முறியடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஈவினிங் சண்டை ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஈவினிங் வரை சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் பார்க்கும் பொழுது அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர்கள் தவிர அவர்கள் வேறொருவரும் தப்பவில்லை. அப்போ பார்க்கும்போது 400 பேர் கூட தான் போகிறான்.
தாவீது போகும்போது 600 பேரோடு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பெசேருக்கு ஆற்று அன்றையில் வரும்பொழுது 200 பேர் விடாய்த்து போனார்கள், சோர்ந்து போனார்கள். இப்பொழுது 400 பேரை கொண்டு போய் தாவீதோடு இருந்தவர்கள் தாவீது பிளஸ் 401 பேர் போறாங்க. இப்போ 400 பேர் கொண்டு திரளான அமலேக்கியர்களை கொள்ளையடிக்கிறார்கள். திரளான அமெரிக்கை வெட்டுகிறார்கள். திரளான அமெரிக்கர்கள் உயிர் போய் கொண்டிருக்கிறது. இப்போ பார்க்கும்போது ஒட்டகங்கள் ஏறி ஒரு 400 அமலேக்கியரும் தப்பிச்சு போயிருக்கான். இவங்க போனதே 400 பேர். இந்த நாளை வேலையில் அப்படி எண்ணிக்கையை வைத்து திரள் கூட்டமாக எனக்கு விரோதமாக இருக்கிறார்களே, பயப்பட வேண்டாம், அவர்களோடு இருப்பதை காட்டி நம்மளோடு இருப்பது அதிகம் என்று தேவன் சொல்லுகிறார். பயப்பட்டா எலிசாவின் வேலைக்காரன் பயப்பட்டான். உன்னை எலிசா சொல்லும் பொழுது இவன் கண்களை திறக்கும்படி செபிக்கும் பொழுது கண்களை கத்த திறக்கிறார். இதோ அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள். அப்ப பார்க்கும்போது அவரோடு இருப்பதை காட்டி நம்மோடு இருக்கிறது அதிகம். இந்த நாளில் உனக்குள்ள பரிசுத்தாவின் வல்லமை பெரிதாக இருக்கிறது. அன்பு மகனே, மகளே, சகோதரா, சகோதரியே, பரிசுத்தாவின் வல்லமை பெரிதாக இருக்கிறது. எனவே அவரோடு இருப்பதை காட்டில் நம்மளோடு இருப்பது அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே எதிராளி கூட்டத்தை பார்த்து பயப்படாத, சோர்ந்து போகாத. கர்த்தர் இந்த காலை வேளையில உன் வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்வார், பிரேக் த்ரூ உண்டாகும். அப்போ சொல்லும்போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதில் 18 வாசிக்கிறேன். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்களை கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இப்போ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட். ஒரு நல்ல ஆமீன் கிடைக்குமா? ஆமென். தாவீது எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறைவிடாமல் திருப்பி கொண்டான். ரிட்டர்ன். மறுபடியும் அதை ரிட்டர்ன் பண்றான். பிசாசுட்ட எடுத்ததை கொடுத்துட்றான். எடுத்ததை கொடுத்துரு. இந்த நாளில் அமலேக்கியர் பறித்தது மறுபடியும் நமக்கு உறுத்தாகும். அமெரிக்கர்கள் பறித்தது நமக்கு வரும், வந்தே தீரும். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை பிசாசு திருட உரிமை இல்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிசாசு திருட உரிமை இல்லை. அது வந்தே தீரும். கொஞ்சம் வெயிட்டிங் தான். கொஞ்சம் வெயிட்டிங் தான். ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு, அவ்வளோதான். சிக்லாக்கில் கொள்ளையடிக்கப்பட்டு 2-3 நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் சிக்லாக்கு மறுபடியும் ரீபில்டிங் கட்டப்படுமா அப்படின்னா நிச்சயம் கட்டப்படும். ஏன்னா இவர்கள் அமலேக்கியர்களை அதை பார்க்கணும் திரளாக கொள்ளையடித்தார்கள். பெலிஸ்திய தேசம் எங்கெங்க கொள்ளையடிச்சானோ மொத்த யூனிட்டை என்ன பண்ணிட்டானா எடுத்துட்டான். மொத்த ஆசீர்வாதங்கள் இப்போ சிக்லாக்கில் ஒரு 10 மடங்கை கொள்ளையடித்தார்கள் என்றால் 1000 மடங்கை அமலேக்கியரிலிருந்து பறித்து கொண்டார்கள். இந்த நாளில் 1000 மடங்கை கர்த்தர் திருப்ப தருவார். அதனால தான் உங்கள் பிதாக்கள் 1000 மடங்கு பெருக செய்வார்கள் என்று மோசே ஆசீர்வதித்தாரே. அப்போ 1000 மடங்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக என்ன செய்யும்? நிறைவேறும். அப்பொழுது பார்க்கும்பொழுது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது, உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், ஆடு மாடுகள், மனுஷ ஜீவன்கள், அதுக்கப்புறம் உயிரிட்ட அந்த மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டதை பார்க்குறோம். இந்த நாளில் மறுபடியும் திருப்பிக் கொள்வீர்கள். உங்கள் மேன்மையை பிசாசு கெடுத்திருக்கலாம். உங்கள் மேன்மையை வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒன்று போட்டு விட்டுட்டு உங்களை மேன்மையை காலி பண்ணியிருக்கலாம். கவலை கொள்ளாதிருங்கள். மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னாரே. ஒரு வாக்குத்தத்தம் கடந்து வருகிறது, வார்த்தை கடந்து வருகிறது. வார்த்தையை பிடித்து கொண்டார். இப்போ வார்த்தை சொல்கிறது சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன வார்த்தையை நம்பி போகிற வழியிலே கர்த்தர் ஒரு ரூட்டை கொடுக்குறாரு. அந்த ரூட்டில் அவரே செட் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ போகும்பொழுது திருப்பிக் கொள்ளக்கூடிய கிருபையும் கர்த்தரை தந்தார். அதற்கு காரணம் தாவீது ஒரே ஒரு வேலை செய்தார். தேவனை கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினார். திடப்படுத்தும் பொழுது அங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திடப்படுத்தும் பொழுதே ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களை தேவனுக்குள்ளாக திடப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கும் அமலேக்கியர்கள் இருக்கிறார்கள். நமக்கு விரோதமாக எழும்பி கொண்டே இருப்பான். அவன் ஏன் நம்மகிட்ட சண்டை போடுறான் நமக்கு தெரியாது. ஏன் நம்மகிட்ட சண்டை போடுறான் அவனுக்கு தெரியாது. சில அமலேக்கியர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். போராடி கொண்டே இருப்பார்கள். இப்போ அமலேக்கியன் என்பது மாம்சத்தை குறிக்குது. ஆவிக்குரிய மனுஷன் தான் இஸ்ரவேலன். இப்போ ஸ்தோத்திரம். அமலேக்கியன் சொல்லுவோம். அமலேக்கியங்கிறது நம்முடைய உணர்வு. சில நேரம் மாம்ச எண்ணங்கள், அதை தப்பு பண்ணுங்கிற எண்ணத்தை தூண்டும், காம விகாரத்தை தூண்டும், அசுத்தத்தை தூண்டும், பழைய வாழ்க்கையை தூண்டும். இதெல்லாம் அமலேக்கியர்கள். ஜெபிக்க வேண்டாம், தேவனை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுவோம். இதெல்லாம் அமலேக்கியர்கள். இதெல்லாம் பரிசுத்த ஆவியான உதவி கொண்டு கைகளை உயர்த்தப்பட்டு என்ன செய்யணும்னா இஸ்ரவேலர்கள் ஜெயித்தே ஆக வேண்டும். தாவீது ஜெயித்தே ஆக வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும்போது தாவீது ஒரு கிங்கே கிடையாது, ஒரு பெரிய ராஜாவே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்பாகவே தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரை உயர்த்தினார். எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும். இந்த நாள் எதெல்லாம் இழந்து போனீர்களோ அதை திரும்பவும் தரார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. அதை மறுபடியும் ரட்சிக்கிறார். அதை ஆசீர்வதிக்கிறார். அதை உண்டாக்குறார். அதை உண்டாக்கி மறுபடியும் உங்கள்கிட்ட கொடுக்குறார். எனவே இளையகுமாரனை பார்க்குறோம். லூக்கா புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இளையகுமாரனை தகப்பன் இழந்தான். இளையகுமாரன் தகப்பன் இழந்த பொழுது
ஒரே துக்கம். ஆனால் ஒரு நாள் திரும்பி வருவான் என்று நம்பினது போல நம்பினாரு. இளையகுமாரன் மறுபடியும் திரும்பி வந்தான். ஆமாம், தூரமாய் போன அமலேக்கிய தேசத்திலிருந்து மறுபடியும் இளையகுமாரன் இஸ்ரவேலின் தேசத்தை தேடி வந்ததை பார்க்குறோம். இந்த காலை வேளையில் தூரமாய் போயிருக்கிற பழைய பாவத்துக்கு போயிருக்கிற மறுபடியும் அமலேக்கிய அந்த செயலுக்கு போயிருக்கக்கூடிய அன்பு சகோதரா, நீ மறுபடியும் தகப்பனுக்கு தேடி இளையகுமாரன் தகப்பனை தேடி வந்தது போல நீங்களும் பரமா தகப்பனை தேடி வரும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் சொல்கிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். சகலத்தை என்பது சகலத்தையும் குறிக்கிறது. சகலம் என்பது முற்றிலும் நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும். எனவே இந்த காலவெளியில் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள், சகலத்தையும் ஆண்டு கொள்வீர்கள், சகலத்தையும் அனுபவிப்பீர்கள், சகலத்தையும் ஊழியத்துக்கு பிரயோஜனப்படுத்துவீர்கள், சகலத்தையும் கர்த்தருக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. எனவே அமலேக்கியர்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். எத்தனை அமலேக்கியர் வந்தாலும் அவர்கள் தோற்று போவது நிச்சயம். யோசுவா காலங்களிலிருந்து தாவீது காலங்களிலிருந்து எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கூடிய ஆமான் மொர்தெகாய் காலங்கள் வரைக்கும் அமலேக்கியர் தோற்று போவதுதான் வரலாறு, தோற்று போவது நிச்சயம். எனவே இந்த காலவெளியில் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய உருவான அமலேக்கியர்கள் நிச்சயமாய் தோற்று போவார்கள். சிக்லாக்கில் அந்த சிக்கல்களை குறித்து பெரிய சிந்திக்க வேண்டாம். சிக்லாக்கில் ஒரு பெரிய வெற்றியை மறுபடியும் வைத்திருக்கிறார். சிக்லாக்கு மறுபடியும் கட்டப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.